வணக்கம் தேர்வர்களே, இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி டெட். நாளையிலேருந்து படித்தா கூட போதும், 90+ மார்க் எடுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாமா? பேப்பர் 1, பேப்பர் 2. டெட் எழுத போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் இந்த வீடியோ ஒரு கோல்டு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் சிலபஸ் பெருசுன்னு டென்ஷன் வேண்டாம். நாளைக்கு என்ன படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணலாம், எந்த சப்ஜெக்டில் மார்க் ஈஸியாக வரும், எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டெட் எக்ஸாம் ரியாலிட்டி செக் பண்ணலாமா? டோட்டல் கொஸ்டின்ஸ் 150 தான். பாஸ் மார்க்கு 90, 82 SC ST கேட்டகரிக்கு. இதில் இப்போ எல்லாமே ரெடியூஸ் பண்ணி 75 கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு லக்கி சான்ஸ். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் மார்க் இல்லை, இதுதான் மெயின். அட்டெம்ப்ட் கவுண்ட் மட்டும்தான். இதில் ட்ரூத் என்னென்னா, டெட் டாப்பர் எக்ஸாம் இல்லை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாம் தான் டெட் எக்ஸாம். உண்மை என்ன? டெட் எக்ஸாம்னாலே பல பேருக்கு பயம்தான் வருது. சிலபஸ் ரொம்ப பெருசு, காம்படிஷன் ரொம்ப அதிகம், பாஸ் ஆக முடியாதோன்னு ஒரு டவுட்டு. ஆனால் ஃபஸ்ட்டாக ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, டெட்டு டாப்பர் எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணினா தான் சான்ஸ் இருக்குது. 150ல் 90 மார்க் தான் பாஸ், அதாவது 60%. ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ரூலே இல்லை. பல ஆஸ்பிரண்ட்ஸ் நினைக்கிற பிக்கஸ்ட் மித் என்னென்னா, எல்லா சப்ஜெக்டும் பெர்ஃபெக்டாக தெரிஞ்சால் தான் பாஸ் ஆக முடியும். இது ரொம்ப தப்புங்க. டெட்டில் சிலபஸ் நாலேஜை விட பெடகாஜி அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஹெவி. பெடகாஜி ரியாலிட்டி பார்த்தோன்னா, சிடிபி சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி மட்டும் 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் பெடகாஜியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது ஃபேக்ட் எக்ஸாம் கிடையாது, காமன் சென்ஸ் ப்ளஸ் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். ஒரு நல்ல டீச்சர் எப்படி திங்க் பண்ணுவார், அதுதான் டெட்டு கேட்குது. டெட்டில் இம்பார்ட்டண்ட் விஷயம் அட்டெம்ப்ட் கவுண்ட் மட்டும்தான். 100% ஷியோர் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுனா பாஸ் ஆகவே முடியாது. நெகட்டிவ் மார்க் இல்லாத எக்ஸாமில் கொஸ்டினை எதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணணும்? ஸ்கிப் பண்ணுறது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஈவன் எஜுகேட்டட் கெஸ்ஸுக்கும் மார்க் கிடைக்கும். நம்ம அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கெஸ் பண்ணி போடுற கொஸ்டின்ஸ் கூட, ஆன்சர்ஸ் கூட என்ன மார்க்கு கிடைக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் எவ்ரி இயர் பாஸ் ஆகிறாங்க. பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே டாப்பர்ஸ் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க ஸ்மார்ட்டாக அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ டெட் எக்ஸாம் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் எ ஸ்மார்ட் எக்ஸாம், நாட் ஹார்ட் எக்ஸாம். ஸ்ட்ராட்டஜி, அட்டெம்ப்ட், பெடகாஜி, இந்த 3 இருந்தால் டெட் பாஸ் சர்டிஃபிகேட் கேரண்டி நமக்கு. டெட்டில் மார்க் எங்கேருந்து வரும்? டெட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே சிலபஸ் தெரியாதது இல்லை, எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரூத்து, டெட்டில் எல்லா எக்ஸாமுக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். டெட்டில் 150 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மார்க்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சில ஏரியாஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோரிங் பண்ண முடியும், சில ஏரியாஸ் ரொம்ப டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ ஸ்மார்ட்டாக படிக்கிறோன்னு நினைக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் பீரியாரிட்டி பேஸ் தான் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி எதுக்கு கொடுப்பாங்க? சிடிபி சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி. இதில் 30 மார்க்ஸ். ரோல் லேர்னிங் இல்லை, சைல்டு எப்படி திங்க் பண்ணும், டீச்சர் எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும், இதுதான் கொஸ்டின்ஸ். காமன் சென்ஸ் ப்ளஸ் டீச்சரோட மைண்ட் செட் 2 இருந்தால் 20லேருந்து 25 வரைக்கும் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதை நெக்லெக்ட் பண்ணினா பாஸ் சான்ஸு 50% ரெடியூஸ் ஆகும். நல்ல கவனமாக இருந்துக்கோங்க, இதுதான் ரியாலிட்டி. பீரியாரிட்டி 2, செகண்ட் பீரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் பெடகாஜி, தமிழ் அல்லது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ்.
தமிழில் 30 மார்க்ஸ், இங்கிலீஷில் 30 மார்க்ஸ். ஆனால் இதில் கிராமர் மட்டும் இல்லை, பெடகாஜி கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஹவு டு டீச், ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணணும், கிராமர் தெரியலனா கூட பெடகாஜியில் மார்க்ஸ் வரும். லாங்குவேஜ் செக்ஷனில் டோட்டலாக 35லேருந்து 40 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பீரியாரிட்டி 3 சப்ஜெக்ட் பெடகாஜி. பேப்பர் 1ஆக இருந்தாலும் பேப்பர் 2ஆக இருந்தாலும் சப்ஜெக்ட் பெடகாஜி கம்பல்சரி படிக்கணும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் டீப் தியரி தேவையே இல்லை. கொஸ்டின் கேட்குறது இந்த டாப்பிக்கை எப்படி டீச் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் பெடகாஜி ப்ரிப்பேர் பண்ணால் சேம் மார்க்ஸ் வரும். ஃபைனல் பீரியாரிட்டி ஆர்டரை நான் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி நம்ம சிடிபிக்கு தான் கொடுக்கணும். செகண்டு லாங்குவேஜ் பெடகாஜி, தேர்டு சப்ஜெக்ட் பெடகாஜி. லாஸ்ட்டு மட்டும் நம்மளோட மேஜர் வைஸாக இருந்தாலும் சரி, பேப்பர் 1 எழுதுகிறவங்க இவிஎஸ் மேக்ஸுக்கு வந்து கான்செப்ட் வைஸாக பேசிக் வந்து கொடுத்தா மட்டும் போதும் நமக்கு. இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணால் டெட் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள். ஹார்ட் ஒர்க்கு விட ரைட் ஆர்டரில் ஒர்க் பண்ணால் பாஸ் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போது சப்ஜெக்ட் வைஸாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிடிபியில் 30 மார்க்ஸ் டார்கெட் வந்து நமக்கு 20லேருந்து 25 மார்க்ஸ் வைக்கலாம். நம்ம எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, சைல்டு ஸ்டேஜஸ், பியாஜெட் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வைகாட்ஸ்கை சோசியல் லேர்னிங்கில் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அசஸ்மெண்ட் டைப்ஸ், டீச்சர் ரோல் அண்ட் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். இதில் டிப்ஸ் என்னென்னா, டெஃபினிஷன் வேணும், அதோட சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக வரும். நம்பர் 2 லாங்குவேஜில் 30 மார்க்ஸ். நம்மளோட டார்கெட்டு 18லேருந்து 22 மார்க்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஃபோக்கஸ் நம்ம எதுலலாம் லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னா, இலக்கணம் பேசிக் நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸ்ட்ராவாக சந்தி, புணர்ச்சி, வேற்றுமை, அது மாதிரி சொல் பொருள், அதாவது சினாமின், ஆன்டனிமின், சென்டென்ஸ் கரெக்ஷன், அடுத்து பாடம், செய்யுள், அதோட மீனிங். தமிழ் பெடகாஜி ரொம்ப ஈஸி தான். முக்கியமான டிப் என்னென்னா, பெடகாஜி கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாதீங்க, அதில் தான் ஷியோர் மார்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 மார்க்ஸ். நம்ம டார்கெட் வந்து 18லேருந்து 22 மார்க்ஸுக்கு வைக்கணும். ஃபோக்கஸ் இங்கிலீஷில் வந்து மேக்ஸிமம் கிராமர் தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டென்ஸ் பேசிக்ஸு, வாய்ஸ் அண்ட் ஸ்பீச், ப்ரிப்போசிஷன், காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் பெடகாஜி. இதில் கிராமர் தெரியலைன்னா எலிமினேஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான டிப்ட்டு. ஃபோர்த்து ஒன் சப்ஜெக்ட் பார்ட்டு. பேப்பர் வைஸாக பார்த்தோன்னா, பேப்பர் 1க்கு வந்து மேக்ஸ் இருக்கும், இவிஎஸ் இருக்கும். மேக்ஸில் வந்து ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், வேர்டு ப்ராப்ளம்ஸ். இவிஎஸ்ன்னு எடுத்தோம்னா என்விரான்மெண்ட், ஹெல்த், பிளான்ட், அனிமல்ஸ், பெடகாஜி கம்பல்சரி. பேப்பர் 2ல் நம்மளுடைய மேஜர் என்னவாக இருக்கும், மேக்ஸு இல்லை சயின்ஸு, சோசியல். ஒன்லி பேசிக் கான்செப்ட் ப்ளஸ் பெடகாஜி. டெப்த்தாக ஸ்டடி பண்ண வேண்டாம், என்சிஆர்டி லெவல் போதும். நம்ம மேஜர் வைஸாக டார்கெட் வைக்கும்போது 20லேருந்து 25 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நாளில் நம்ம எப்படி ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்னா, மார்னிங் 1 hour சிடிபி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் டாபிக் வைஸாக எடுத்து படிக்கணுனாலும் படிச்சுக்கிடலாம். ஆஃப்டர்நூன் 1 hourல நமக்கு ஈஸியாக ஏற்கனவே தெரிஞ்ச இங்கிலீஷ் கிராமர், தமிழ் கிராமர் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். பேசிக் முதல்ல ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நியூவாக எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். நம்ம அது தெரியும்ல அப்படி சொல்லிட்டு அதை ரீகால் பண்ணாமல் நம்ம வெறும் புக் பேக் எக்ஸசைஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட். ஆனால் புக் பேக் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே இது பேசிக் கிராமர் இல்லாமல் நம்ம அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் 1 hour சப்ஜெக்ட் பேசிக்காக உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் படிக்கலாம். நைட்டு 1 hour படுக்கிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நம்ம மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவோம், இது வழக்கமான ஒன்றா மாறிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 10 to 15 minutes இல்லாட்டி ஒரு ½ hour கூட நீங்கள் அதை ஒதுக்கி ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லையா, மார்னிங்லேருந்து இப்போ என்ன படிச்சிங்கன்னு மென்டலாக ரிவிஷன் பண்ணலாம். எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, ஈஸியான கொஸ்டின்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
பெடகாஜி கொஸ்டின் மார்க் மட்டும் நல்லா ரீட் பண்ணி நம்ம அட்டன் பண்ணணும். டவுட் இல்லை கொஸ்டின்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். 150 கொஸ்டின்ஸுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு டெட் பேப்பரை லாஸ்ட் மந்த் தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது கண்டினியூஸாக செகண்ட் டைம் வரும்போது நீங்கள் ஏற்கனவே அந்த எக்ஸாமுக்கு பாதி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதோடு சேர்த்து இதில் இன்னொரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெட்டு வந்து லக் எக்ஸாம் இல்லைங்க, ஸ்மார்ட்டாக அட்டன் பண்ணுற எக்ஸாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணினா பாஸ் சர்டிஃபிகேட் கேரண்டி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். டெட்டோடைய MCQ ஷார்ட்ஸு, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நோட்ஸ் வேணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது KR TNPSC சேனல்.